வெல்கம் டு அவர் சிக்ஸ்த் ஸ்கில் பேட்ச். ஸோ ஆக்சுவலி இது உங்களோட செவன்த் ஸ்கில் பேட்சாக நீங்கள் பண்ணுவீங்க. கெட் ஸ்டார்டட் வித் கூகுள் ஒர்க் பேஸ் டூல்ஸ்னு. ஸோ எப்பயும் போல் நம்ம எக்ஸ்ப்ளோரில் போய் இதை சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன், இதில் மொத்தம் உங்களுக்கு 7 லேப்ஸ் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. 7மே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ஈஸி தான். உங்களுக்கு ஸ்கிரிப்ட் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் யூடியூப் வீடியோ. நீங்கள் அந்த யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு எண்ட் வரைக்கும் எடுத்து விட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த சைட் டிக் மார்க் வந்துடும். ஸோ நம்ம இந்த லேப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜிமெயில் கெட்டிங் ஸ்டார்டட். ஸோ நான் ஒன் ஸ்டார்ட் லேப் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த சைடு ஓப்பன் ஜிமெயில்னு கேட்கும். ஸோ நம்ம அதை கொடுத்துக்கலாம். ஸோ ப்ரைவேட் வெப்பில் நம்ம கொடுக்கணும். ஸோ இன்காக்னிட்டோவில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்லி இந்த ஜிமெயில் சைன் ஆகி ஒரு ஜிமெயில் ஒர்க் ஸ்பேஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ அதில் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் ட்ரை பண்ணி பார்க்குறது தான் இந்த லேபோட செஷன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு லேப், உங்களுக்கு ஒரு ஜிமெயில் இது வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே நீங்கள் வந்துட்டு கெட் ஸ்டார்டட் தந்துக்கோங்க. ஸோ இங்கே கண்டினியூ தந்துக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஒரு கம்போஸ் பண்ணிக்கலாம். மெயில், சாம்பிள் மெயில் வந்துட்டு நம்ம சென்ட் பண்ணலாம். ஸோ டூ அட்ரஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பேஜில் உங்களுக்கு டூ அட்ரஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் வந்துட்டு ஹலோ தந்துக்கலாம். இங்கே வந்துட்டு திஸ் இஸ் எ டெஸ்ட். இந்த மாதிரி நான் ஒரு சாம்பிளாக ஒரு மெயில் அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி நான் சென்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கே இந்த மெயில் வந்துட்டு சென்ட் ஆகிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு இதையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜிமெயில் ரைட் அவுட்டில் நம்ம கம்போஸ் பண்ணி ஒரு மெயில் வந்துட்டு நம்ம சென்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இந்த செட்டிங்ஸில் நம்ம வந்துட்டு அன்டு சென்ட் பட்டன்னு இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு இங்கே நான் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ சி ஆல் செட்டிங்ஸ். ஸோ இந்த சைடு கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்கே அன்டு சென்ட் பீரியட்னு இருக்கும். ஸோ இதை நான் இது பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வச்சுக்கிறேன். ஸோ இதை 30 செகண்ட்ஸ்க்கு வச்சுக்கிறோம். தென் அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வந்து சேவ் சேஞ்சஸ். ஸோ எப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் ஆகும் ஒரு மெசேஜை அன்டூ பண்ணுறதுக்கு. ஸோ இதை வந்துட்டு நம்ம 30 செகண்ட்ஸில் வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ புது இமெயில் வந்துட்டு எப்படி பார்க்குறதுனா, நம்ம இன்பாக்ஸில் போய் பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு போல்டாக காமிக்கும். ஒன்ஸ் படிக்காத மெயிலெலாம் போல்டாக காமிக்கும். ஒன்ஸ் நம்ம படித்தோன்னா இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ அதெல்லாம் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, கான்வர்சேஷன் வியூவை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்துட்டு நம்ம போய் இங்கே செட்டிங்ஸ் போய்க்கிறேன். see all settings. ஸோ அந்த கான்வர்சேஷனல் வியூ வந்துட்டு நான் சர்ச் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கு எனக்கு. ஸோ இதை நான் ஆஃப் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் ஆஃப் கொடுத்துட்டு இங்கே சேவ் சேஞ்சஸ் தரேன். ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபார்வர்ட் ஆர் ரிப்ளை டு என் மெயில். ஸோ இங்கே நான் ஆல்ரெடி ஒரு மெயில் தந்திருக்கேன். ஸோ இதை ஃபார்வர்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதுக்கும் நான் சேம் அந்த அட்ரஸை தான் தரேன். ஸோ இவங்களுக்கும் அதே மெயிலை நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணுறோன்னா, அங்கே கொடுத்துருக்க டாஸ்க்கை நம்ம முடிக்கணும், அதனால். ஸோ இப்போ நம்ம ஃபார்வர்ட் ஆர் ரிப்ளையை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். தென் ரிமூவ் ரெசிப்டன்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு அந்த ரெசிப்டன்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிற டாஸ்க்கை நம்ம பண்ணணும். ஸோ கிளிக் கம்போஸ் டு மேக் அ இமெயில். ஸோ நம்ம கம்போஸ் பண்ணிக்கலாம். சேம் அதே பர்சன். ஸோ ஆட் பிசி இந்த ரெசிப்ஷன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா மெயில். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய டாஸ்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சேவ் ஆர் டவுன்லோட் அண்ட் அட்டாச்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதே இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, சப்ஜெக்ட் நான் வந்துட்டு ஒரு சம்திங் தரேன், ஹலோ தரேன். இப்போ வந்துட்டு ஏதாவது நான் ஒரு ஃபைலை அட்டாச் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இட் கேன் பி ஆஃப் எனி பிக்சர்ஸ். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு பிக்சரை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரை நான் டவுன்லோட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிட்டு நான் சென்ட் கொடுக்குறேன். ஸோ எனக்கே இந்த இது வந்துடும். ஸோ இப்போ நான் இந்த பிக்சர் கிளிக் பண்ணுறேன், எனக்கு வியூ ஆகுது.
ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் டாஸ்க் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இமேஜஸ் நம்ம வந்துட்டு வியூ டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ செக் மை ப்ராக்ரஸ் தரேன். ஸோ இப்போ இந்த அசஸ்மெண்ட் எனக்கு வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதோட மார்க்குமே எனக்கு அப்டேட் ஆயிருக்கணும். ஸோ இதுக்கு மார்க் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டர்ன் ஆன் யுவர் வெக்கேஷன் ரெஸ்பாண்டர் ஆன் ஆர் ஆஃப். ஸோ இது வந்துட்டு எங்கே இருக்குன்னா செட்டிங்ஸில் இருக்கும். ஸோ என்னோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம என்ன சர்ச் பண்ணணும்னா வெக்கேஷன் ரெஸ்பாண்டர். ஸோ அது எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கு. ஸோ இங்கே ஆல்ரெடி ஆஃபில் இருக்கு. ஸோ நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ சப்ஜெக்ட்டுக்கு சேம் ஆஸ் அலோ தரேன். இங்கே ஹாய் தரேன். தென் சேவ் தரேன். ஸோ அந்த செட்டிங்ஸ் நான் வந்துட்டு ஆக்சுவலி பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுக்கு நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்தோட அசஸ்மெண்ட்டும் எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ செக் மை ப்ராக்ரஸ் தரேன். எனக்கு மார்க் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆர்கனைஸ் யுவர் இன்பாக்ஸ். ஸோ இந்த இன்பாக்ஸை நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஓப்பன் லேபிள் இந்த லெஃப்ட் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னோட மெயில் போய்க்கிறேன், இன்பாக்ஸ் போய்க்கிறேன். ஸோ இந்த சைடு நமக்கு லேபிள்ஸ்ன்னு இருக்கு. ஸோ அவங்க கொடுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு இப்போ லேபிள்ஸை கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ என்னோட லேபிளை நான் சாம்பிளுக்கு ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு டெஸ்ட் அப்படிங்கிறத தரேன். ஸோ இங்கே கிரியேட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் வந்துட்டு டெஸ்ட் 1ங்கிறது தரேன். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் நெஸ்ட் லேபிள் அண்டர் அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இதுவும் நீங்கள் எடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் லேபிள்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இன்பாக்ஸில் லேபிள்ஸ் வந்துட்டு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம லேபிள்ஸ் அசைன் பண்ணிக்கலாம். டெஸ்ட் அப்படிங்கிறத அசைன் பண்ணிட்டேன். இதுக்கு ரைட் கிளிக் பண்ணுறேன். இங்கே நமக்கு லேபிள்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு டெஸ்ட் பண்ணுங்கிற இந்த மாதிரி சாம்பிளாக ஒரு லேபிள்ஸ் அசைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் அசைன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபில்டர்ஸ். ஸோ ஃபில்டர்ஸ் வந்துட்டு நம்ம எப்படின்னா இந்த ஆப்ஷன் நம்ம சர்ச் பண்ணோம். ஸோ சர்ச் ஆப்ஷன் பக்கத்தில் நமக்கு வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது எங்கே இருக்குதுன்னா ஜிமெயிலோட சர்ச் பாக்ஸில் இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரம் ஃபீல்டில் டைப் ஜிமெயில் தென் கிரியேட் ஃபில்டர். ஸோ இங்கே நான் ஜிமெயில்னு தரேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஃபில்டர் சர்ச் கொடுக்குறோம். ஸோ இப்போ நமக்கு ஜிமெயிலுங்கிற மாதிரி ஒரு சர்ச் பண்ணுறது. ஸோ இது ஜஸ்ட் நம்ம சர்ச் பாரில் எப்படி ஒர்க் பண்ணுறங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ தென் ஸ்டார்ட் இம்பார்ட்டன்ட் மெயில். ஸோ ஒரு சில மெயில் இப்போ நம்ம இன்பாக்ஸ் போயிட்டு ஒரு 2-3 மெயிலை வந்துட்டு ஸ்டார் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதோட டாஸ்க் முடிஞ்சது. ஸ்னூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்னூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரைட் கிளிக் பண்ணி நமக்கு இந்த இடத்துல ஸ்னூஸ் இருக்கும். ஸோ இந்த இதுக்கு நீங்கள் ஸ்னூஸ் தந்துக்கலாம். ஸோ டுமாரோக்கு வந்து தந்துட்டேன். நெக்ஸ்ட் அப்டேட் வரேன். ஆர்கைவ் ஆர் டெலிட் அண்ட் மெயில். ஸோ இப்போ இந்த மெயிலை செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடு எனக்கு ஆர்கைவ் ஆர் டெலிட் இருக்கும். ஸோ இப்போ நான் ஆர்கைவ் பண்ணிட்டேன் ஒரு மெயிலை. ஸோ இந்த டாஸ்க் முடிஞ்சது. ஸோ செக் மை ப்ராக்ரஸ் தரேன். ஸோ இங்கே நமக்கு வந்துட்டு ஒரு இதுதான் மிஸ் ஆகுது. கிரியேட் எ லேபிள் நேம் டஸ் ஜிமெயில் டீம். ஸோ இங்கே லேபிள் வந்துட்டு நம்ம இவங்க சொல்கிற நேமுக்காக ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஸோ பண்ணோம் நியூ லேபிள் ஜிமெயில் டீம்ங்கிறத கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ செக் மை ப்ராக்ரஸ் தரேன். ஓகே, நமக்கு டிப்ஸ்னு ஒரு லேபிள் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ டிப்ஸுங்கிறதையும் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ செக் மை ப்ராக்ரஸ் தரேன். ஸோ நமக்கு ஃபில்டருமே ஆஸ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் சார் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஜிமெயிலுங்கிற ஃபில்டரை நம்ம கிரியேட் பண்ணோம். இப்போ நம்ம இங்கே ஃபில்டரில் போயிட்டோம். ஃப்ரம் ஆர்கைவ் தந்துட்டோம். அப்புறம் ஓகே தரோம். ஸோ ஜிமெயில் தென் கிரியேட் ஃபில்டர் ஓகே தரோம். தென் ஸ்கிப் த இன்பாக்ஸ் ஆர்கைவ் இட் தென் கிளிக் த ஃபில்டர். ஆர்கைவ் நம்ம தரோம். தென் அகைன் நம்ம சர்ச்.
ஸோ இங்கே ஒரு கிரியேட் ஃபில்டருங்கிற பட்டன் இருக்குது, நம்ம அதையும் தந்துக்கலாம். ஸோ ஸ்கிப் த இன்பாக்ஸ், அதுக்கு ஒரு கிரியேட் ஃபில்டர் தந்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம செக் மை ப்ராக்ரஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு இந்த ஒர்க் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைண்ட் அ இமெயில், இதுதான் என்னோட கடைசி டாஸ்காக இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா சர்ச் பாக்ஸில் நம்ம ஜிமெயில்னு டைப் பண்ணோன்னா நமக்கு சர்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது நேரா சர்ச்சோட ஆப்ஷன்ஸு. ஸோ டைப் ஜிமெயில், இங்கே நமக்கு வந்துட்டு நேரா சர்ச் வந்துட்டு டேரெக்டாக பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபில்டர்ஸில் போயிட்டு ஜிமெயில் டைப் பண்ணிட்டோம். இந்த ஃப்ரம் வந்துட்டு இந்த ஃப்ரம் ஃபீல்டில் நம்ம ஜிமெயில் அடிச்சிட்டோம். ஆஸ் த வேர்ட்ஸ் ஃபீல்ட் டேட் வித்தின் ஒன் டே நம்ம வச்சுக்கிறோம். ஆஸ் த வேர்ட்ஸில் இன்பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். தென் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒன் டே, அப்புறம் கிளிக் சர்ச். ஸோ நோ மெயில்ஸ்ன்னு வருது. தென் இப்போ கிரியேட் சிக்னேச்சர்ஸ். ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு ஆல் செட்டிங்ஸை போய்க்கலாம். ஸோ செட்டிங்ஸ், ஆல் செட்டிங்ஸ், இங்கே வந்துட்டு ஜென்ரல் டேப்பில் சிக்னேச்சர் செக்ஷனுக்கு நம்ம போகணும்னு சொல்லுது. ஸோ நமக்கு சிக்னேச்சர் எங்கே இருக்குது, ஸோ சிக்னேச்சர் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு கிரியேட் சிக்னேச்சர்னு கேட்கும்போது புது சிக்னேச்சர் நேம் கேட்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிக்னேச்சருக்கு இங்கே என்ன யூஸ் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபார் நியூ இமெயில்ஸ் யூஸ். ஓகே, நான் கிரியேட் நியூ தரேன். சிக்னேச்சர் நேம் வந்துட்டு ஹாய்ன்னு தரேன், கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிரியேட் நியூக்கு ஹலோன்னு இன்னொன்று நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணோன்னா ஸோ இங்கே நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இங்கே ஃபார்மேட் பாரில் நம்ம ஜெயின் அந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் நியூ மெயில்ஸ் யூஸுக்கு வந்துட்டு இங்கே ஹலோ செட் பண்ணிக்கலாம். நோ ரிப்ளை ஆர் ஃபார்வர்டுக்கு ஹாய்ங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த கிளிக் பாக்ஸையும் நம்ம டிக் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதோட செக் ப்ராக்ரஸ் தரேன். ஸோ ஆயிடுச்சு. ஸோ எனக்கு 100 out of 100 மார்க் வந்துருச்சு. ஸோ இதோட நீங்கள் லேப் முடிச்சுக்கலாம். ஸோ இந்த லேப் கொஞ்சம் வித்தியாசமாக போயிருக்கும், நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் உங்களோட. ஸோ கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்கும். நான் சொன்னது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு வந்துடும். ஸோ இங்கே இருக்கிறத நீங்கள் படித்து பார்த்து பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இந்த வீடியோ டுட்டோரியலாக நீங்கள் சைட் பை சைடு வச்சு பண்ணுங்க, ஓகேவா? ஈஸியாக இருக்கும் கைஸ். ஸோ இப்போ நான் என் லேப் தரேன். ஸோ என் லேப் ஆயிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லி முடிச்சாச்சு, எனக்கு டிக் மார்க்கும் வந்துருச்சு. தேங்க்யூ கைஸ்.